சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னா பார்த்துட்ருப்பேன், சில ஆடெல்லாம் ரொம்ப செலக்டிவாக தான் இருக்கும். அந்த படம் அவங்க பண்ணுறாங்கன்னா நல்லாயிருக்கும் போல இருக்குது, நல்லா பெருசாக கொண்டு போய் சேர்ப்பாங்க போல இருக்குன்னு. அது ஒரு நாள் எனக்கு அமைகிறதுல சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். படம் சரி ஒத்துக்கிட்டேன், போய் பண்ணலாம் அப்படின்ட்டு போனேன். போனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்று யாரும் வேலை செய்யலை, ஓடிக்கிட்டே இருக்காங்க. சரி கொஞ்சம் நம்ம நான் மட்டும்தான் நின்று வேலை செய்கிறேன். முடிச்சுட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா அப்படியே தான் இருக்காங்க. நான் அப்படியே என் அசிஸ்டண்ட்டை கேட்டே, இவங்களாம் எப்போ சாப்பிட்றாங்க, எப்போ தூங்குறாங்க, ஒன்றுமே புரியல எங்களுக்கு ஆக்சுவலாக. இப்படியெல்லாம் தான் படம் எடுத்துருக்கணுமோ அப்படின்ற மாதிரி. இந்த டென்னிஸ் இதெல்லாம் ஒரு அசுரத்தனமான உழைப்பு. அந்த உழைப்புக்கு டெஃபினட்டாக ஒரு கூலி கடவுள் கொடுப்பான்னு வேண்டிக்கிறேன்னா. அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு அவர் பர்சனலாக தெரியாது, அவர் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி கூட இருந்தார். அப்புறம் ஒரு நாள் டென்னிஸ் சொன்னார், சார் இவர் தான் ப்ரொடியூசர். சரி. அப்புறம் நிறையா வாட்டி அவர் இங்கே போவார் வருவார். நான் பார்த்து யோசிச்சிருக்கேன், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இவங்கெல்லாம் சரியாக வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கலான்ட்டு இருக்காரோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தட்ஸ் ஜோக்ஸ் அபார்ட் இஸ் வெரி பிக் சப்போர்ட் ஃபார் அஸ். மியூசிக் நான் கேட்ட உடனே 4 லைன் தான் கேட்டேன். 4 என்னன்னே யார் மியூசிக் டைரக்டர் டேக்ஸ் மீ டு சே ஓகே, டைரக்டர் கூப்பிட்டு கேட்டு யார் நல்லா இருக்குங்க, சவுண்டிங் நல்லா இருக்கணும் மியூசிக்னா. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், ஆல் தி பீப்புள் ஒர்க் தேர் லைக் ரியலி ரியலி வெல். கௌசல்யா மேம் என்னங்க சொல்கிறது, நாங்கள் அப்படியே பார்த்து சொல்லு ஊற்றிருக்கோம். திடீர்னு கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சோன்னே, ஐயோ மாடை இவங்களா இல்லைம்மா, அவங்க இருக்கிற இடமும் தெரியாது, இருக்கிற எதுவும் தெரியாது, அவ்வளோ அமைதியானவங்க. அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டு குஷி. அவங்க எங்கேயோ இருந்தால் கூட இங்கே நம்மளுக்கு தெரியும், இங்கே குஷி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நிஜமாக ஒருத்தர் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கெல்லாம் கடவுள் வரப்பிரசாதம் வேணுங்க. நம்ம எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த முகம் கொஞ்சம் கூட சோர்ந்து போய் நான் பார்த்ததே இல்லை. எப்பயுமே சிரிப்பு தான். அதுக்கு மாதிரி இன்னொன்று கேட்டுக்கிறேன் நான், உங்களுக்கு எப்போ என்ன தடங்கள் இருந்தாலும், எந்த மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் குஷியை கொஞ்சம் தமிழ் பேச சொல்லுங்கள், உடனே எல்லாம் சரி. ஸோ இது ஒரு நல்ல டீம், இது ரொம்ப பெருசாக வரணுன்ட்டு நான் வாழ்த்திக்கிறேன். தேங்க்யூ. உங்களோட தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இதுதான் உங்களோட என்ட்ரி மூவின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. We are so happy to have you in Tamil film industry. So please, let's put our hands together and welcome Khushi Ravi. எல்லாருக்கும் வணக்கம். நான் குஷி ரவி. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் தமிழில். ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கேன். ஆனால் எல்லாரும் பேசும்போது எனக்கு ரொம்ப குஷி, சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் நர்வஸ் கூட ஆயிட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஐ நோ இட் இஸ் ஆல்ரெடி டைம் ஃபார் டின்னர், பட் கொஞ்சம் பேர் பண்ணுங்க. இது என்னோட முதல் படம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு டென்னிஸ் சார், Vijay, Satish sir, Vijaya ma'am, and Sidhu bro. Sidhu bro is like one bridge for me and Dennis sir. Thank you Sidhu bro. From Adipoli, நான் இதுக்கு முன்னாடி அடிப்போலி அன்ன ஒரு ஆல்பம் சாங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தியால ஐ ஹெட் ஒர்க். ஸோ நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க நினைச்சேன். பார்ப்பீங்களா? பாப்பாரா? ஓகே.
தேங்க்யூங்க. கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் அங்கே இங்கே போகிறது, ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. And yeah, Dennis sir, thank you so much for choosing me, sir. Thank you for giving me Selvi. செல்வி ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு கேரக்டர். Before and all, people are calling me Diya, and from now onwards people should call me Selvi. So that is what I am, thinking of, and that is what I want. Thank you Satish sir and Vidya ma'am for giving me this opportunity. சதீஷ் சார் ரொம்ப சட்டலாக ரெண்டு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு, ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். ஸோ சார் இன்னும் ரொம்ப ஃபில்ம் வரணும் சார் உங்கள் பேனரில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் செல்வா சார், முக்கியமாக செல்வா சார், ஒரு நாள் கூட செட்டில் ஒரு பெரிய லெஜெண்டரி டைரக்டர் அவர், நத்திங் லைக் தட். அண்ட் ஒன் டே ஆல்சோ ஐ டென்ட் ஃபீல் தட் ஹீ இஸ் அ லெஜெண்டரி டைரக்டர். அப்படி இருந்தார் செட்டில். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் ஒரு நல்ல கைடு அவர், எனக்கு புரிய மாதிரி அவர் எனக்கு கைட் பண்ணார். தேங்க்யூ செல்வா சார். இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கௌசல்யா மேம், நாங்கள் பெங்களூர் கேர்ள்ஸ். ஸோ கௌசல்யா மேம் இஸ் அ வெரி 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 பியூட்டிஃபுல் சோல். அண்ட் அவங்க ப்ரைம் டைமில் அவங்க ரொம்ப சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ரொம்ப பெரிய பெரிய ஃபிலிம்ஸ் அண்ட் ரொம்ப நல்ல ஃபிலிம்ஸ் கொடுத்தாரு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி மேம், ஐம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம், இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ரவி சார், தேங்க்யூ ஃபார். ரவி சார் பற்றி சொல்லணுன்னா, எங்களுக்கு என்னோட பிரதர் அண்ட் நமக்கே ஒரு லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு செட்டில், அந்த நல்ல லாங்குவேஜ் அது. அண்ட் தேங்க்யூ ஏகே பிரியன் ப்ரோ, உங்கள் சாங்ஸ் ரொம்ப அடிக்டிவாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் யர் டெபியூ. மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. நான் ரெண்டு பேர் தான் ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் and to all the cast and crew, Deepak sir, editor, and YG Mahendran sir and Mayam Gopi sir, and to everybody, enoda annan Deepak annan, thank you so much. Thank you Lirtika, to everybody. And last but not the least, I should thank to all the technicians. They are the real hero. And to all the light officers, and to all the production anna, because production anna, thank you. Na romba nalla Tamil saapadu saapte. Thank you so much for that. And I would like to thank my stylist Aishwarya. Aishu, thank you so much. Without you, I don't know where would I have been. And enoda Tamil teacher Archana Kottige, she's my very close friend in Kannada. So she's the one who taught me Tamil. She's the one who taught me Tamil dialogues and all. So தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் பேர் விட்டுட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு மனிதன் தெய்வம் ஆகலாம் படம் பாருங்க, April 10th. ரொம்ப ஆர்கானிக்காக ஒரு படம். அண்ட் ஆர்ட் டைரக்டர் அண்ணா, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பாருங்க, அண்ட் ஐம் ஷுர் you'll enjoy. அண்ட் தமிழ் மக்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பேர் வித் மை தமிழ். நெக்ஸ்ட் படம் தமிழ் பொண்ணு மாதிரியே பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேன். தேங்க்யூ டு எவ்ரிபடி. தேங்க்யூ. Please ma'am, thank you so much for being a part of this movie. Few words. வணக்கம்.
யார் பற்றி நான் ஃபர்ஸ்ட் பேசணும்னு எனக்கு தெரில. they're all important people here. எல்லாரும் வந்து the overwhelm me. டெனிஸ் சார், நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு எழுதிருக்கீங்க இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இந்த படம் வந்து அந்த ஷியர் இன்டென்சிட்டிக்காக தான் பண்ண வேண்டியது நான் முடிவு பண்ணிட்டு பண்ணேன். ப்ரொடியூசர் சார், சதீஷ் சார், விஜயா மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஆர்கனைசேஷன் அப்புறம் உங்கள் பிளானிங் எல்லாமே சரியாக இருந்ததுனால we were able to finish the project so well. உங்கள் மாதிரியே நிறைய ப்ரொடியூசர்ஸ் பண்ணாங்கன்னா we'll get more தமிழ் மூவிஸ் என்னோட நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். செல்வா சார், உங்கள் முன்னாடி நின்றுட்டு நடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்தீங்க. ஸோ ஈஸியாக வந்துருச்சு சில விஷயங்கள். அண்ட் குஷி, all your hard work dear. Thank you for being from Bangalore and giving me support on the set. That's really sweet of you. ஒரு கிராண்டான விஷயத்த அழகாக காமிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு சிம்பிளான விஷயத்த அழகாக காமிக்கிறது தான் டாஸ்க். அதுதான் நம்ம டிஓபி ரவி வர்மா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். தேங்க்யூ. அண்ட் மியூசிக் ஏகே பிரியன், உங்களை இன்னைக்கு நான் சந்தித்தேன். அண்ட் இது உங்கள் டெபியூ படம்னு சொன்னாங்க. அப்படி தெரில, பிகாஸ் த சாங்ஸ் ஸோ நைஸ். ரொம்ப நாள் கழிச்சு நான் டான்ஸ் பண்ணேன். அது உங்கள் சாங்குக்கு தான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் லவ்லி, லவ்லி மியூசிக், லவ்லி சிங்கிங். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற எல்லா ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் டு ஆர் என்டையர் டீம். ஏப்ரல் 10 இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இட்ஸ் அ ஃபேமிலி பேக்கேஜ். நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் பண்ணவும் மாட்டீங்க, ஐ எம் ஷுர் ஆஃப் தட். ஸோ தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் பேச வேண்டியதெல்லாம் ப்ரொடியூசர் சதீஷ் சாரே பேசிட்டாரு. அதனால் நான் ஒருத்தர் பேர் சொல்லி ஒருத்தர் பேர் சொல்லலைன்னா அது கஷ்டம். அதனால் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நான் இந்த கதை எழுதி முடிச்ச அப்புறமா எல்லா கதையிலையுமே ஒரு ஹீரோ ஒரு வில்லன் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் சொல்லுவோம்ல, ஒரு பகல், ஒரு இரவு, ஒரு நிழல், ஒரு நிஜம், ஒரு இன்பம், துன்பம். இது எல்லாமே ஏதாவது ஒன்று தான் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு கதைக்குள்ளே இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்லவன், ஒரு கெட்டவன். அதில் ரொம்ப நல்லவனாக செல்வராகவன் சாரை சூஸ் பண்ணேன். ரொம்ப கெட்டவனாக மயம் கோபி சாரை சூஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கு இப்போ அண்ணன் எப்படி ஒத்துப்பாருன்னு நினச்சேன். நான் கேட்ட உடனே, தம்பி உனக்காகடா அண்ணன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருக்காரு. அண்ணன் நான் வேணும்னு அப்படி பண்ணல மயம் கோபி அண்ணா, அது கதாபாத்திரத்துக்காக பண்ணி வச்சேன். அதனால் அது ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். டைரக்டர் செல்வராகவன் சாரை வந்து நான் ஒரு ஊர்லேருந்து வரும்போது எப்பயாவது வாழ்க்கையில் அவரை ஒரு தடவையாவது பார்த்துட மாட்டோமான்னு என்ன மாதிரி நிறைய பேர் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டைரக்டர் ஆகிறதுக்காக வந்திருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தன். அவரை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் அவரு கூட இறைவன் பயணிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து அவரோட ஒரு 30 நாள் 40 நாள் ஷூட்டிங்கில் நின்று இருக்கேன், நடந்திருக்கேன், பேசியிருக்கேன், அவர் கூட உட்காந்து சாப்பிட்ருக்கேன். இப்போ ஒரு ஸ்டேஜில் அவர் கூட உட்காந்துருக்கணும் போது என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. அது என்னுடைய கனவு நினைமாச்ச மாதிரி இருக்குது. சத்தியமாக நான் உங்கள் பேருக்கு எடுக்க மாட்டேன் சார். இந்த படத்தில் கண்டிப்பாக அதை காப்பாற்றுற மாதிரியான படமாக நான் இதை கண்டிப்பாக கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் சார். அப்புறம் ஏன்னா அவர் டைரக்டர் தாண்டி ஒரு நாள் சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஷூட் நடந்துனுக்குது. இப்போ இன்டர்வெல்ல கூட பார்த்துருப்பீங்க, ஒரு டார்ச் அடிச்சுன்னு தேர்ற ஷாட் ஒன்று வரும். அது வந்து ஒரு பெரிய செட்டப்பில் எடுத்துகிட்டு இருந்தோம். அது ஒரு ஒன் வேனும் போது ஒன் சைடு எல்லோரும் நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம், ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து என்டையர் க்ரூ இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் கிரவுண்ட் கிளியர் பண்ணி வச்சுருந்தோம். இப்படி கேமரா வச்சுருக்கோம். அவர் அந்த பக்கமாக அவர் வர ஷாட் அவருக்கு. அப்போ அன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணது 6 to 2 நைட்டில் முடிக்கலான்ட்டு. பட் ஆனால் அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருந்தது. அன்றைக்கி நைட் வேறு குளிர் நாங்கள் எடுத்துனுக்கிற சீசன். அப்போது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 மணி ஆகிப்போச்சு. ரொம்ப நேரம் அதுக்கு மேலே அவர் குளிர் வேறு, லைட்டாக சாருக்கும் ஃபீவர் இருந்தது. ஸோ ஒரு ஸ்டேஜில் முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சாருக்கு. ஆனால் இன்னொரு கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் முடிச்சிடலாம். அப்புறம் ரொம்ப முடியலன்னு உடனே சார் நான் கிளம்புறேன் டென்னிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் தூரம் நடந்துட்டார். நாங்கள் அப்படியே இந்த பக்கம் ஒரு 100 பேர், அந்த பக்கம் கிரவுண்டு கிளியராக இருக்குது, ஒரு 100 பேர் இந்த பக்கம் வெயிட் பண்ணுறோம். அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தார். அன்றைக்கி அது ஒரு பெரிய செட்டப், ஒரு ஸ்பேஸ் லைட்ஸ், 3 லைட் பண்ணியிருக்கோம், ஒரு எல்லாமே பண்ணியிருக்கோம். என்ன நினச்சாரோ தெரியாது. உண்மையிலே நான் ஏன் அவரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணுன்றது அன்னைக்கு எனக்கு அவர் நீ சரியான ஒரு டேரக்டர் தான்டா ரசிகன் வந்திருக்கேன்றதை ஃபீல் பண்ண வச்சார். அவ்வளோ பெரிய செட்டப்க்கு அப்புறம் இந்த ஒரு சின்ன போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணலைன்னா அந்த ஃப்ளோ ஒரு டேரக்டருக்கு மிஸ் ஆகிடும். ப்ளஸ் அது ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பெரிய இது இருக்குன்னு சொல்லிட்டு
அப்படியே போயிட்டு இருந்தார். டப்புன்னு அந்த வேட்டியை மடிச்சு கட்டின்னு திருப்பி வந்தார். வந்து கண்டினியூ பண்ணலாம், முடிச்சிடலாம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த சீக்வன்ஸை உடனே ஸ்டண்ட் மாஸ்டர் தூக்கு கேமராவை பட்டுன்னு எடுக்க ஆரம்பித்து அந்த சீக்வன்ஸை முடிச்சு கொடுத்தோம் சார். அந்த நாள் நிஜமாக சார் ஒரு மிகப்பெரிய நாளாக நான் உங்களை இன்னும் ரசிக்க ஆரம்பித்தேன் அந்த டைமில். இருந்த பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே சொல்லப்போனால் ரொம்ப நேரம் போவோம். அப்புறம் குஷி ரவி மேடமும் அப்படி தான். நான் கேட்ட உடனே இந்த கதாபாத்திரத்துக்காக வந்து தமிழில் கேட்டாங்க சார், முதல்ல வரேன் சார், ஏதாவது ஒரு எங்கா லவ்வா அப்படி இப்படி இருக்கும்னு நினச்சேன். என்ன சார் எதுக்குமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மேம் இதுவும் லவ் ஸ்டோரி தான் மேம். ஓகே, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் லவ் இருக்காதா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் மேம் உண்மையான லவ்வே இருக்குது, அதை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொன்னப்புறம் அதுக்கு ஏற்றுக்கிட்டு வந்தாங்க. கண்டிப்பாக செல்வராகவன் சாருக்கும் குஷி மேமுக்கும் இருக்கிற ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி ஃபிலிமாகவும் இந்த படம் இருக்கும். கௌசல்யா மேமும் அந்த மாதிரி தான் வந்து இப்போ எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஒய்ஜி மகேந்திரன் சார் எல்லாருமே மென்ஷன் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நம்பி வாங்கி ரிலீஸ் பண்ணி கொடுக்குற சக்திவேலன் சார் எனக்கு சார் மட்டும் இல்லை, ஒரு அண்ணன் மாதிரி. இந்த படத்தை எடுத்து முடிச்சோடனே 2வது படமும் அவர்கிட்ட தான் நான் போக வேண்டியது இருந்தது. பட் சில காரணங்களுக்காக வெளில போயிட்டேன். எடுத்து முடித்த உடனே ஒரே ஆப்ஷன் தான், நேராக அவர்கிட்ட போயணும்னு நினச்சேன். என்னை பார்த்த உடனே நம்பினீங்க சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ அவ்வளோதான். நான் மற்ற எல்லாருக்குமே தேங்க்ஸை வந்து நான் கண்டிப்பாக நான் 2 படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறேன். சினிமாக்காக நிறைய இழந்திருக்கேன், நிறைய நேரம் வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். சினிமா இது வரைக்கும் எனக்கு சினிமாக்குள்ளே வச்சுன்னுக்குது. அதுவே இந்த சினிமா எனக்கு தந்தது பெருசாக நினைக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு அது நிறைய கொடுக்கும்னு இந்த படத்தை நான் உங்ககிட்ட ஏப்ரல் 10ஆம் தேதி ப்ரெசென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக சக்ஸஸ் மீட் இந்த படத்துக்கு நான் நடத்துவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அன்னைக்கு நான் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக என் ப்ரொடியூசர் எடுத்துக்கிற அளவுக்கு டைம் எடுத்து நான் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். இந்த கதையை நம்பி தயாரித்த விஜயா சதீஷ் மேமுக்கும் என் அண்ணன் சதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ சார். ஏப்ரல் 10th தியேட்டரில் தயவு செஞ்சு படம் பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற எல்லா பத்திரிகை, ஊடகத்துறை, சமூக வலைதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நிறையா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்டில் இருந்தது. பட் பிரியன் வந்து எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆக்கிட்டான். ஏன்னா எனக்கு அந்த சாங் கேட்டாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துடும். ஸோ இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை மதர். ஸோ பிரியன், ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா கூட இல்லை. ஸோ இட் இஸ் லைக் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு என்ன சினிமாவில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அது வந்து ரொம்ப வருஷத்து கனவு. எனக்கு வந்து லைக் இன்னும் சினிமாவில் வரணும், ஒரு நல்ல ரோல் பண்ணணும், ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டியூ டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஓகே கார்பரேட் லைஃப் அப்படியே அதுலேயே இருந்தேன். பட் ஆல்வேஸ் அந்த உள்ளுக்குள்ளார இருக்கும். நிறையா பேர் எல்லா இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம மைண்டில் ஒரு மாதிரி சப்கான்ஷியஸில் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு கூட அந்த மாதிரி தான். இது லைக் ஈவன் தோ நான் ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருந்தால் கூட இது வந்து எனக்கு டாமினேட் ஆகிட்டே இருந்தது. அட் ஒரு கட்டத்தில் வந்து நான் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். ஃபுல் டைம் நான் வந்துட்டேன். எனக்கு ஒரு இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அதாவது நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணணுமோ அது அந்த விஷயம் வந்து நம்ம அதை பற்றி நினச்சிட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல சமயம் வரும், ஒரு நல்ல டைமும், அதுக்கு உண்டான நல்ல மனுஷங்களும் சேரும்போது கடின உழைப்பு போட்டு ஒரு முழு முயற்சி கொடுத்தா அந்த விஷயம் வந்து நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு நான் ஐம் ஜஸ்ட் ரிமெம்பரிங் தட். அண்ட் அதுதான் இந்த ப்ராஜெக்டில் ஆச்சு. எனக்கு வந்து டென்னிஸ் மஞ்சுநாத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் டென்னிஸ் வந்து என் எப்படி சொல்கிறது, உடன்பிறவா சகோதரன், என்னுடைய தம்பி ஆக்சுவலி. ஸோ லாஸ்ட் 15 இயர்ஸாக நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம். ஸோ டென்னிஸ் மூலிமா தீபக், ரவி, சித்து, ஸோ எல்லாருமே வந்து ஐ திங்க் ஒரு 14 இயர்ஸ் பேக் லைக் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். லைக் 1 or 2 days நான் ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன். அப்போ டென்னிஸ் கூப்பிட்றாரு சொல்லி வந்து டக்குன்னு ஓவர் நைட் நடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட் எடுத்துட்டு திருப்பி நான் இருக்கிற ஊருக்கு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பழக்கம். ஸோ சின்ன சின்ன ரோல்ஸ், இந்த பேஷன் வந்து டிரைவ் பண்ணிகிட்டே இருந்தது. ஒரு 2 படத்தில் லைக் டென்னிஸோட படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஒரு சின்ன ரோல்ஸ். எனக்கு சசிகுமார் சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாரு. கிடாரி மூவியில் ஒரு 8 minutes 10 minutes ஒரு ரோல், ஒரு 3-4 days நான் லீவ் போட்டுட்டு வந்து அது பண்ணேன். ஸோ இந்த சமயத்தில் அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஐ ஹேவ் டு ரிமெம்பர் ஹிம். முதல் எனக்கு சினிமா கேமரா முன்னாடி நிற்க வச்சது சசிகுமார் சார் தான்.
இந்த ப்ராஜெக்ட் வரும்போது லைக் டென்னிஸ் வந்து இந்த ஸ்டோரி இது தீபக் சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்கிரிப்ட் இருந்தது. ஸோ அடிக்கடி பேசுவோம் இந்த இது பற்றி பேசும்போது ஒரு கட்டத்தில் வந்து ஸோ அவரும் ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தார். அப்படியே ஒரு மாதிரி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஒரு தகுந்த சமயம் வரும்போது ஓகே இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வந்து ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணோம். இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இது இந்த கதை வந்து உண்மை சம்பவம். இது வந்து ஒரு உண்மை சம்பவம் பேஸ் பண்ண ஸ்டோரி. இது ஆக்சுவலி சினிமாக்காக கொஞ்சம் இது பண்ணி காமிச்சிருக்கோம். பட் உண்மை சம்பவம் சொல்லும்போது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு ஒரு ஓகே குறிப்பிட்ட ஒரு பகுதி ஓகே ஒரு ஒரு தருமபுரி மாதிரி ஒரு பிளேஸு, இந்த பக்கம் வந்து பார்த்தா ஆந்திராவில் ஒரு பிளேஸு, இந்த மாதிரி பார்த்தா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி நிறைய ஊர்களில் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது வந்தவொடனே எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. இது ஒரு கதையாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இது என்ன இவ்வளோ உண்மையாக இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. அப்போ தான் புரிஞ்சது ஓகே இது ரொம்ப சீரியஸான ஸ்கிரிப்ட், இதுக்கு வந்து ஆப்டாக இதுக்கு வந்து ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சரியான பாத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அப்போ தான் டென்னிஸ்ட்டை சொன்னால் இது செல்வா சாருக்கு வந்து நம்ம சொல்லலாம், இது அவர் ஓகே சொன்னால் மட்டும் நம்ம இது பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா லெட் அஸ் ட்ராப் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு உண்மை அதுதான் லைக் இன்னும் நாங்கள் 2 பேரும் பேசிட்டோம். அண்ட் செல்வா சார் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்ஸ் அ லாட். யூ ஹவ் கிவன் த லைஃப் டு திஸ் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. உண்மைக்கும் சொல்ல போனால் இன்னைக்கு இவ்வளோ பேர் எமோஷனலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட் ஃப்ரம் பிரியன் டு ரவி, தீபக், டென்னிஸ், மை செல்ஃப். ஸோ எல்லாருமே வந்து லைக் இன்னும் நாங்கள் வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் சொன்ன அந்த ஒரு எஸ் தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெருசாக இது வந்து வளர்ந்து நிற்குது. அண்ட் ரியலி யூ ஹவ் கிவன் இந்த ப்ராஜெக்ட் வந்து லைஃப் கொடுத்துருக்கீங்க சார், தேங்க்ஸ் அ லாட். ஸோ இந்த மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையும் ஒன்ஸ் அது செல்வா சார் வராரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி நம்ம வந்து லைக் யூனோ ஸோ வி மென்டலி வந்து வி வர் புஷ்ட் இதோட குவாலிட்டி வந்து அந்த லெவலுக்கு வரணும். ஏன்னா செல்வா சார் உள்ள வராரு அப்படின்னாக்க நம்ம வந்து ஜஸ்ட் வி கேனாட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். நம்ம வந்து அப்படியே ஒரு ஓகே போகிற போக்கில் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட முடியாது. ஸோ அதனால இது டென்னிஸும் வந்து கேட்டேன் ஒரு என்ன உங்கள் மைண்டில் தோணுது, ஒரு டைரக்டராக என்ன பண்ணணும், நம்ம படம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருக்கணும் லைக் ஸோ இது வந்து எல்லாரோட கனவு இது வந்து விஷுவலாக வந்து நம்ம ஒரு ட்ரீட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஹோம்ஒர்க் பண்ணி அதுக்கு உண்டான லொக்கேஷன்ஸ் சேலமில் லைக் அந்த லைவ் லொக்கேஷன்ஸ் அதுக்கு டெஃபினெட்லி தீபக் இங்கே சேலம்ல இருந்து தமிழ்ச்செல்வன் டைரக்டர், ஸோ அவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஆக்சுவலி இந்த லொக்கேஷனுக்கு. அண்ட் ஸோ அந்த ப்ராப்பர் லொக்கேஷன்ஸ் அதுக்குண்டான செட்டு அதுக்குண்டான ஒரு கேமராஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கூட வந்து ஆர்டிஸ்ட் இப்போ செல்வா சார் கூட நடிக்கிறாங்க அப்படின்னா பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன்னால நம்ம வந்து ஓகே ஏதோ ஒரு இதில் போட்டு நம்ம அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸில் இதுவாகிடக்கூடாது. ஸோ எல்லாருமே ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம், இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் பண்ணுறோம், அதனால இது வந்து ப்ராப்பராக பண்ணணும், இது வந்து ப்ராப்பராக டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். ஸோ அதனால குஷி ரவி உள்ள வந்தாங்க. அண்ட் பிகாஸ் டென்னிஸ் இப்போ அவங்க சொன்ன மாதிரி டென்னிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அண்ட் சித்து வாஸ் ஆல்சோ டெல்லிங். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் தியா மூவி அண்ட் அயலமனே லைக் அந்த ஜி டிவியில் அவங்களோட வெப் சீரிஸ் இது சொன்னால் நம்ப மாட்டீங்க, சச் அன் இன்டென்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி. இந்த சில சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் அவங்க பண்ணது. அதுவும் அவங்க வந்து லாங்குவேஜ் விட்டு இன்னொரு லாங்குவேஜ் தமிழில் புதுசாக வராங்க, எல்லாருமே ஆல் ஆஃப் அஸ் ஆர் நியூ இப்போ புதுசு இந்த இடத்துல. ப்ளஸ் செல்வா சார் மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் லெஜெண்டரி டைரக்டர் அவங்க கூட நிற்கிறாங்க. பட் 2வது நாளே அவங்களுக்கு ஒரு ப்ரீ கிளைமாக்ஸ் சீன் அந்த மாதிரி அது ஒரு பயங்கர இன்டென்ஸான சீன். அதை எடுத்துட்டு அவ்வளோ அழகாக நம்ம இதில் செட்டில் இருக்கும்போது எல்லாருமே ரைட் ஃப்ரம் லைட்மேன்ஸ்லேருந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்கள மறந்து கிளாப் பண்ணாங்க, அந்த அளவுக்கு அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குஷி, தேங்க்ஸ் ஃபார் தட். டெஃபினெட்லி யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. பட் நான் ரொம்ப சின்ன இது சொல்கிறதுக்கு இங்கே எல்லாருமே so all the big people have said that like so definitely you have a great future. And கௌசல்யா மேம் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்காங்க, எவ்வளோ படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் லைக் பிரபுதேவா கூட ஒரு மாதிரி டாப் ஹீரோஸ் கூட அவங்க நடிக்காத ஹீரோஸ் கிடையாது, அவ்வளோ இதுவாக இருந்தவங்க. இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டு அவங்களோட கம்ப்ளீட்டாக டீக்ளாமரைஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறது அந்த வில்லேஜில்
அந்த ஸ்கின் டோன் அங்கே இருக்கிற ஃபீமேல்ஸ் அங்கே இருக்கிற லேடிஸ் வந்து அவங்க எப்படி இருக்காங்க, அந்த ஸ்கின் டோன், அந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம்ஸ், அந்த இதுக்கு வந்து குயிக்காக அடாப்ட் ஆகி யூஸ்வலி கொஞ்சம் ரேர் ஆக்சுவலி. இப்போ நானும் டென்னிஸும் இனிஷியலாக பயந்தோம், இல்லை இவங்க இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு ஏதாவது சொல்லுவாங்களா, இல்லை இப்படி வேண்டாம் அப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்களா அப்படின்னு. பட் ஆன் த கான்ட்ரரி அவங்களே வந்து கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அந்த ஊர் லேடிஸ் மாதிரி அந்த மாதிரி அவங்க வந்து இறங்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் லைக் இன்னும் ஒரு 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 ப்ரீ கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்தாக்க அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் கௌசல்யா மேம் ஃபார் தட், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. மைம் கோபி சார் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அவர் பேசினா மெய் மறந்து கேட்கலாம் ஆக்சுவலி. இந்த படத்தில் அவர் நடிக்கும் போது பார்த்தா உள்ளுக்குள்ளார திக்கு திக்குன்னு இருக்கும், எங்கடா எங்கேயாவது அடிச்சுடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த கேரக்டருக்கு வந்து அவரை விட்டால் யாரும் பண்ண முடியாது. இதுவும் வந்து வேற வேற பேர் பிகாஸ் ஆஃப் ஓகே ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரைண்ட், நம்ம இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா ஏதாவது இதுக்குள்ளார பண்ணணுமா அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நானும் டென்னிஸும் பேசுவோம். டென்னிஸ் சொல்லுவார், இல்லை இல்லை ப்ரோ நம்ம பண்ணலாம், நான் அடிக்கிறேன் மைம் கோபி அண்ணன் கட்சா அவர் கண்டிப்பாக அவர் நான் கேட்டால் சரின்னு சொல்லுவார் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு சார் டென்னிஸ் கூப்பிடும்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருந்தோம். அப்போ அழகாக சொன்னார், தம்பையா நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பியா, எப்போ வரும்னு சொல்லு தம்பியா அப்படின்னு அவரோட ஸ்டைலில் அழகாக சொல்லி ஐ திங்க் காரைக்காலில் எங்கேயோ ஷூட்டில் இருந்தார். டக்குன்னு அந்த நாள் இப்போ செல்வா சார் அன்னைக்கு அவைலபிள் இருக்கார், அன்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த டேட்ஸ் அவர் மேனேஜ் பண்ணிவிட்டு அவ்வளோ தூரத்தில் இருந்து சார் நோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். ஏன்னா அதெல்லாம் மறக்க முடியாது ஆக்சுவலி. ஏன்னா அன்னைக்கு அவர் வரல அப்படின்னா அது அப்படியே தள்ளி போயிருந்திருக்கும், அது அடிஷ்னல் இதுவாக இருக்கும். பட் அதை புரிஞ்சுட்டு அவர் உடனே அவர் ஹி மேட் ஹிம்செல்ஃப் அவைலபிள். அண்ட் வைஜி மகேந்திரன் சார் லைக் ஸோ நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்து வந்து ஆர்டிஸ்ட் அவர், அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் அவர். கூப்பிட்ட உடனே லைக் எல்லாருமே யங் டீம் ஆக்சுவலி. அவரும் வந்து அவ்வளோ அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவருடைய போர்ஷன்ஸ் என்னவோ ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக அழகாக அதுக்கு உண்டான ஸ்டைலில் வந்து பண்ணிட்டு போனார். அகைன் இப்போ நம்ம செல்வா சார் பற்றி பேசணும் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டர் ஒரு ஃப்ரேம்லையும் அந்த 30 அந்த வாட் எவர் த டேஸ் லைக் அந்த 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 35-40 டேஸ் அந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னாக்க எவ்ரிடே வந்து ஒரு லேர்னிங்காக இருக்கும். அவ்வளோ அந்த சீன்ஸில் வந்து ஸ்பான்டேனியஸாக சில விஷயங்கள் பண்ணுவார், அது வந்து அழகாக எலிவேட் பண்ணி அந்த சீனையே கம்ப்ளீட்டாக எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் அதை வந்து அது அது கரெக்டாக நாங்கள் நினச்ச மாதிரி அது செல்வா சார் விட்டால் வேறு யாரும் அதுக்கு லைஃப் கொடுத்துருக்க முடியாது இந்த அளவுக்கு. அதனால தான் வந்து பெரிய கான்ஃபிடென்ஸாக இருக்கும். ஸோ யாருக்குமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. அதனால இது வந்து ஃபேமிலியோட இப்போ நீங்கள் அந்த பார்த்த ட்ரெய்லர்ல இருந்து நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம், ட்ரெய்லர் அண்ட் சாங். இந்த படம் வந்து ஏன் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாக்க சிம்பிள், ஒரு ரியல் ஸ்டோரி, ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ண ஸ்டோரி. படம் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க டெஃபினட்டாக நீங்களே டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சிடுங்க, ஓ இந்த இடத்துல ஆயிருக்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம், இது வரைக்கும் சினிமாவில் காமிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ டெஃபினெட்லி அது ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்கும். செகண்ட், ஒரு எளிமையான ஒரு ஸ்டோரி லைக் ஒரு வில்லேஜ்குள்ளே எப்படி அந்த வில்லேஜ்குள்ளே இருக்கிற ஒரு எளிமையான மக்களோட ஒரு வாழ்வியல் வந்து இந்த படம் வந்து பேசியிருக்கு. அதில் வர அந்த ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங், அந்த ஃபேமிலிஸ்குள்ளே இருக்கிற பாண்டிங், அந்த ஊர் மக்கள் அவங்க கிட்ட இருக்கிற பாண்டிங், அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக வந்து ரொம்ப அழகாக ரொம்ப இன்டென்ஸாக எழுதியிருக்காரு டென்னிஸ். வந்து ரொம்ப அழகாக இது வந்து டென்னிஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ரவி அவ்வளோ அழகாக வந்து கேமராவில் டிஓபி வந்து விஷுவல்ஸாக பார்த்தா இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தீபக் பார்த்தாக்கா எடிட் கட்டெல்லாம் அப்படி ஷார்ப் கட்ஸ் நிறைய பண்ணி ஏன்னா வி டுக் அட்வைஸ் ஃப்ரம் செல்வா சார். லைக் ஒரு விஷயம் சொன்னார், படம் என்றைக்குமே பொய் சொல்லாது, நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் நம்ம ஏன்னா இப்போ நான் ஒரு ஆடியன்ஸாக நான் இது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது என்ன தோணும், சில படங்கள் பார்த்துட்டு அப்போ யதார்த்தமாக பேசிக்குவோம், ஏன் இந்த மாதிரி படம் எடுத்து வச்சிருக்காங்க, இவங்க படம் எடுக்கும் போதே பார்க்க மாட்டாங்களா, இப்படி நார்மலாக வீட்டில் வந்து பேசுறது ரொம்ப சகஜம் ஒரு இது பார்த்துட்டா. அதெல்லாமே ஒரு கான்சியஸாக இருந்தது. அதனால இந்த படம் வந்து பார்த்து செதுக்கி அதுக்கு என்ன அந்த படம் வந்து அது போதும், இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் செல்வா சாரும் சொன்னார். படம் என்னைக்கும் பொய் சொல்லாது, அது வந்து அது 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 கம்ப்ளீட்டாக அதுக்கு உண்டான ஒரு இது வந்து வர வரைக்கும் நீங்கள் அது விடக்கூடாது அப்படின்ட்டு. அது வந்து டைரக்டரும் தீபக்கும் வந்து கம்ப்ளீட்லி தே ஃபுல்ஃபில்ட்.
அண்ட் அந்த என்டையர் திங் வந்து எலிவேட் பண்ணது இதெல்லாம் ஒரு ஒரு 50-60% அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸில் வந்து ஏகே பிரியன் வந்து கம்ப்ளீட் அதை வந்து தூக்கி நிறுத்திட்டாரு. இன்னும் அடுத்த லெவலில் வந்து ரொம்ப எலிவேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. இது வந்து ஃபேமிலியாக எல்லாருமே குடும்பத்தோடு இந்த படம் போய் பார்க்கலாம். அதனால ஃபேமிலியாக வந்து தைரியமாக நீங்கள் இந்த படம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு யோசனை இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேளுங்க, உங்கள் மனைவி கிட்டேயோ இல்லை உங்கள் கணவர்கிட்டயோ கேளுங்க, மனிதன் தெய்வமாகலாம் படம் வந்திருக்கு, நம்ம போய் தேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னு. அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா உடனே குடும்பத்தோடு போய் பாருங்க. இல்லை அவங்களும் யோசிச்சாங்கன்னா விட்டுறாதீங்க, பக்கத்து வீட்லேயும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் பாருங்க. ஸோ அந்த மாதிரி விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி ஐ நீட் டு மென்ஷன் கதிரேசன் சார் அண்ட் கமலக்கண்ணன் சார் அண்ட் மிஸ்டர் டிஜே. ஓகே, நான் டிஜே அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு இதுவாகிடுச்சு. தனஞ்சயன் சார். ஸோ நார்மலாக கார்பரேட்டில் லைக் யூஸ் டு கால் அஸ் டிஜே அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸ் அதில். Thanks for that motivational speech, sir. Like, it gives a lot of courage and so a lot of encouragement. Means a lot to me. Nandri, sir. Romba nandri. And Shakti Velan, sir. Our own Shakti Velan, sir. இது எப்படின்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு படம் போட்டு காமிச்சோம். ஆக்சுவலி அவர் படம் போட்டு காமிச்சோம். ஸோ டென்னிஸ் தான் பேசினாரு. ஸோ அவர் படம் போட்டு காமிச்சோன்னே அவர் தான் ஃபஸ்ட்டு எங்கள் டீமை விட்டு வெளியில் வந்து ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வெளியில் ஒருத்தருக்கு போட்டு காமிக்கிறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நாங்கள் ஒரு 2-3 காமன் பீப்புள் எல்லாம் கொஞ்சம் பேர் கூப்பிட்டு போட்டு காமிச்சோம். ஆக்சுவலி ஏன்னா அதோட எமோஷனல் விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக சில ஆடியன்ஸ் சினிமா தெரியாதவங்களை கூப்பிட்டு காமிச்சோம். ஆக்சுவலி அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியலாக இதை எடுத்துகிட்டு போகணும், ஒரு பிஸ்னஸ் வைஸ் பேசணும் அப்படின்னாக்க ஸோ அதுக்கு சக்திவேலன் சார் கிட்டே தான் போய் ஃபஸ்ட் அவருக்கு தான் காமிச்சோம். அவர் படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு +2 எக்ஸாம் எழுதிட்டு அந்த ரிசல்ட்டுக்கு பார்க்குற மாதிரி நானும் டென்னிஸும் அவர் முகத்தையே பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி என்னடா சொல்ல போறாரு இவர் பார்த்துருக்காரு, இவருக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தென் அவர் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அவர் இன்னைக்கு பேசினது தான் அன்னைக்கும் சொன்னார். சார் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, இது ஒரு மாதிரி இது லைஃப் பற்றி பேசுகிற படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் சார். அங்கேருந்து தான் என்டையர் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம முகேஷ் மாஸ்டர் சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபைட் வந்து ஸோ வி வர் பர்டிகுலர். ஆக்சுவலி நம்ம ஒரு சினிமாவில் ஒரு சண்டை அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு மாதிரி இதுவாக வந்துடும், ஒரு ஸ்கிரிப்டடாக இருக்கும். இங்கே போய் அடிப்பாங்க, அடுத்தது இந்த ஷாட் ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று இந்த மாதிரி தூக்கி போட்டது அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப அந்த கதையோட ஒன்றி ஒரு யதார்த்தமான ஒரு அந்த மனுஷனோட இதில் ஒரு யதார்த்தமாக வரணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப மெனக்கெடல் பண்ணி நிறையா ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி நிறையா கொரியோகிராஃப் பண்ணி அந்த அந்த ஃபைட்டையும் வந்து அவ்வளோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ யதார்த்தமாக ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் இல்லாமல் அது வந்து அவ்வளோ தத்ரூபமாக ஒரு கொடுத்துருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் மாஸ்டர் ஃபார் தட். அண்ட் அசார் மாஸ்டர் இல்லைங்க கொரியோகிராஃபி, அந்த தங்கரத்னமே சாங் அவர் தான் பண்ணார், அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹிம் ஆல்சோ. அண்ட் GK Stills and art director Bhagya சார். தமிழ் இல்லை இன்னைக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஸோ அவருக்கு ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நான் யாராவது பேர் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா மன்னிச்சுக்கோங்க. பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை என்டையர் படக்குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஒன்ஸ் அகைன் எல்லாரும் தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு எடுத்துகிட்டு போங்க, தேட்டரில் போய் படம் பாருங்கள். நன்றி, தேங்க்யூ.